உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தான எள்ளு மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். வெள்ளை எள்ளு வந்து ஒரு 50 கிராம் எடுத்து இதை வந்து ஒரு 30 நிமிஷம் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு ஒரு 10 மட்டும் எடுத்து அதையும் தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் கட்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எள்ளு மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வந்து எள்ளு மில்க் ஷேக்குக்கு வந்து நம்ம எள்ளை வந்து ஊற வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த எள்ளை வந்து மிக்சி ஜாரில் வந்து இதை வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் பாதாம் பருப்போட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சதுனால இந்த பாருங்கள், இந்த பாதாம் பருப்பு தோலை இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி இது பண்ணிங்கன்னா இந்த தோல் மட்டும் தனியாக வந்துடும். இது எல்லாத்தையுமே இந்த எள்ளிலே வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது நமக்கு வந்து வெல்லம் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, வெல்லத்தை வந்து இதுலேருந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம மிக்சி ஜாரில் வந்து எள்ளு, ஏலக்காய், வெல்லம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கிட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அது அரைச்சி வச்சுருந்த எள்ளு இருக்குது பாருங்கள், அதை வந்து இது மாதிரி ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டிக்கோங்க. நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எள்ளு அரைச்சம் பாருங்கள், அதை வடிகட்டினோம் பாருங்கள். அது வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ வந்து அந்த சக்கையெல்லாம் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சக்கை வந்து நமக்கு வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பால் வந்து இது வந்து காய்ச்சி ஆறின பால். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதிலே வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பால் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் கட்டி எடுத்துருந்தேன் பாருங்கள். இந்த ஐஸ் கட்டியை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போதும். இதை வந்து ஒரு டம்ளரில் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க வந்து நமக்கு இப்போ வெயில் காலத்துக்கு இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்து. பிள்ளைங்க இனிமேட்டு ஸ்கூல் திறக்க போது அதுங்களுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் இதை செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பிள்ளைங்க வந்து குடிக்கும். இது ரொம்ப சத்தானது, இரும்பு சத்து உள்ளது. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.